நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக துதிக்கிறோம். காலைதோறும் இந்த கிருபைகள் எவ்வளவு புதியவளாக இருக்கிறது. இந்த புதிய கிருபைகளினாலே எங்களை நிரப்பும்படி இந்த ஆராதனைகள் கொண்டு வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தடைகள் எல்லாம் நீங்கும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, வரும்பொழுது ஒரே புதிய அபிஷேகத்தோடு நாங்கள் வந்து உமக்கு ஆராதனை செய்து இரட்டிப்பான அபிஷேகத்தோடு திரும்பி போகும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்களை கேட்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரமுள்ள கர்த்தர் நீர். இந்த ஆராதனைகளுக்கு ஆண்டவரை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக எங்கள் மத்தியிலே பிரசன்னராக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவனுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, ஆமென். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் என்கிறதான பாடலை நாம் பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் ஆராதிக்கும் பொழுது பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தர் ஆராதிக்கணும்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். ஏனென்றால் அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர். கர்த்தரை துதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்களோ அவர்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறார். ஆமென். சொல்லுவோமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பாடுவோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். பாடி ஆராதிக்கலாமா? ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆமென், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்போம். ஆராதிப்பேன், அல்லேலூயா, glory. ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், பெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், ஒரு தோலை ஏந்தி ஆராதிப்பேன். பெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன்,
பாடுவோம். ஆராதிப்பேன் நான் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். அல்லேலூயா. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை Praise the Lord. Hallelujah. Amen. Glory. Hallelujah. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. Praise the Lord. ஆமென். கர்த்தரை துதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிற தேவன். ஆமென். சொல்லுவோமா? ஹalleluya. ஆமென். Praise the Lord. நாம் துதிக்கும் பொழுது தடைகள் நீங்குகிறது. ஹalleluya. கர்த்தர் ஆராதிக்கும் பொழுது அற்புதம் நடக்குது. ஆமென். சொல்லுவோமா? ஹalleluya. இங்கெல்லாம் கர்த்தர் ஆராதிக்கிறாங்களோ ஆமென். அவர்கள் மத்தியிலே அவர் அற்புதங்களை செய்கிற கர்த்தர். ஹalleluya. Glory. ஆமென். Praise the Lord. துதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆமென். Praise the Lord. எப்பொழுதுமே ஆசீர்வதிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹalleluya. ஆமென். தானியேல் தீர்க்கதரிசி குறித்து வேதம் சொல்கிறது. ஆமென். எப்பொழுதும் எருசலேமுக்கு நேராக தன் பலகணிகளை திறந்து ஆமென். கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மனுஷன், ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய தாசன். ஆமென். ஆமென். தானியேலுடைய வாழ்க்கையிலே பெரிய உயர்வு. ஆமென். Praise the Lord. பாபிலோன் தேசத்தினுடைய கவர்னர் என்கிறதான ஒரு உயர்வு. அல்லேலூயா. நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்க விரும்புகிற கர்த்தர் அவர். ஆமென். சொல்லுவோமா? ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று பாட போகிறோம். ஹalleluya. ஆமென். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் பாடுவோமா? ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பாடுவோம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். சொல்வோம். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆமென்.
ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். உள்ளத்தோடு ஆராதிப்பேன் நான். எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான். ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். Glory. கரங்களை உயர்த்தி கொஞ்சம் கர்த்தரை ஆராதிக்கலாமா? சோதர பலிகளை செலுத்தி உன்னதமான தேவனுடைய நாமத்தை நாம் எல்லாரும் ஒருமித்து உயர்த்துவோம். ஒரு மனதோடு கர்த்தரை ஆராதிக்கலாம். Praise you, hallelujah. Glory Lord. நன்றி செலுத்துகிறோம். மகிமையின் பிரசன்னத்தினால் எங்களை மூடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. ஓ உம்முடைய பிரசன்னத்தினால் பர்வதங்களும் மெழுகு போல் உருகிற்று. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து எல்லா கர்த்தரை துதிக்கலாம், ஆராதிக்கலாம் கொஞ்ச நேரம். Praise you, glory, 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 hallelujah. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை. கரங்களை உயர்த்துவோம். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென் கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தரை ஆராதிக்கலாமா? தகப்பனே கர்த்தரை நான் காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எல்லாரும் துதிக்கலாம் கொஞ்ச நேரம். ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. Praise you, praise you, praise you, praise you, praise you, praise you, praise you. எல்லாரும் துதிக்கலாம், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவாரும் ஹல்லேலூயா. Praise the Lord. வாரும் எங்கள் மத்தியிலே. தன் கண்மலையானவரே, என்னை
உயர்த்தி சுதந்திரமா ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. glory. ஆராதனை உமக்கே. சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தே. ஹல்லேலூயா. இந்த சிறகுகளின் நிழல். ஆமென். சொல்லுங்க. என்றும் மகிழ செய்தே. தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே. ஆமென். தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே. கைகளை உயர்த்துவோம். ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் ஹீரோவை தந்தீரையா. ஆண்டவரே, எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரே. ஹீரோவை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி ஏறதும் பயமில்லையே. பாடுவோம். இயேசு ராஜா என் பலனானி ஏறதும் பயமில்லையே. கைகளை உயர்த்தி ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. நல்லா பாடுவோம். ஆமென். ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜாடி செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. பாடுவோம். ராஜாடி செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. கைகளை உயர்த்தி ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. பாடுவோம். ஆராதனை உமக்கே. எல்லாரும் எழுந்து நின்று பாடலாம். ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. உமக்கே. ஆராதனை உமக்கே. உமக்கே. ஆராதனை உமக்கே. எல்லா துதியும் கனமும் மகிமையும்
உமக்கே உண்டாவதாக. ஹalleluya. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லா கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஆமென். ஆவியோடு உம்மை துதிப்பேன், கருத்தோடு உம்மை துதிப்பேன், பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்வேன், ஆராதனை செய்வேன். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹalleluya. மலபரதன புஷ்யன். ஹalleluya. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மலபரதன புஷ்யன். அபிஷேகத்தோடு அந்நிய பாஷை பேசி கர்த்தரை ஆராதிக்கலாமே. வல்லமை, 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 வல்லமை. அபிஷேகத்தின் வல்லமினால் எங்களை நிரப்புவீராக, 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 நிரப்புவீராக. ஹalleluya. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹalleluya. ஆராதனை உமக்கே. பாடுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹalleluya. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Hallelujah. Glory, praise the Lord. Glory, Baba, Hallelujah, Baradana, Boshiandana, Hallelujah, Hallelujah. ஸ்தோத்திரம் தாவே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, துதிக்கிறோம். Hallelujah. Praise you, 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 praise you. Hallelujah, Hallelujah. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹalleluya. ஆமென். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாயிருந்த தாவீதை போல ஹalleluya. ஆமென். நான் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே ஒரு சன்னதி முன் நான் வந்திருக்கிறேன். ஹalleluya. கர்த்தரை ஆராதிக்கும் பொழுதே வாழ்க்கை ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆமென். கர்த்தரை துதிக்கும் பொழுதே தடைகள் எல்லாம் நீங்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்வார் என்று விசுவாசித்து ஆமென். ஒரு முறை கூட கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ glory, hallelujah. இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்தன் வாழ்க்கையின் இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே, இந்த வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. நாம் ஜெபிக்கலாம். ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் அதிகாலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே உமக்கு ஆராதனை செய்யவும் பாடி துதிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல கிருபைக்காய் ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறே நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நிலையங்கி தரித்தவராக
எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுகிற தேவன். கர்த்தாவே, இந்த வேளையிலும் உம்மை ஆராதிக்கும் பொழுது, பாடி துதிக்கும் பொழுது, வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தின் வல்லமையினால் எங்களை நிறைத்து பலப்படுத்தி புறப்பட்டு போகும் பொழுது இரட்டிப்பான ஆசீர்வாதங்களோடும் இரட்டிப்பான ஆவியின் வரங்கள், கிருபைகள், அபிஷேகத்தின் வல்லமையோடும் புறப்பட்டு போகும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்களை கேட்டு ஒருவரும் வெறுமையாய் திரும்பக்கூடாதப்பா. இத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்முடைய சபையிலேயே வளர்ந்து, ஆமென், வாலிப பையன நாட்களிலிருந்து சிறு பிள்ளையர் நாட்கள் சபையிலே வளர்ந்து, ஆமென், இன்றைக்கு வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் டெல்லிக்கு அருகாமையிலே வாரணாசி என்பதான இடத்துல ஒரு அருமையான சபை ஊழியத்தை செய்து வருகிறதான பாஸ்டர் பால் வந்திருக்கிறாங்க. பாஸ்டர் பால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய அருமை இரட்சகராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் மத்தியில் வரும்படியாய் தேவன் செய்ததான கிருபைகளுக்காய் தேவனுக்கு கோடான கொண்டி நன்றிகளை செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தை வாசிப்போம். இயேசு அவரை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். வாங்க எல்லார் கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தையாகிய மன்னாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மன்னா ஆண்டவரே எங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறி ஓடத்தக்கதான பலனையும் கர்த்தர் ஆண்டவரே எங்களுடைய ஓட்டத்தை சரியாய் முடிக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தையும் இந்த வசனம் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பேசுகிறது நான் அல்ல, நான் ஆண்டவரே எனக்குள்ளார இருக்கக்கூடியதான பரிசுத்த ஆவியானவர் நீரே வெளிப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு முறை வாசிக்கலாம், ஆனால் அது 39, 40 இது 2 வசனங்களை நாம் வாசிப்போம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவருடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாளுமே 4 நாளாயிற்றே என்றார். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று உனக்கு நான் சொல்லவில்லையா என்றார். ஹல்லேலூயா. 2000 வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவராகி இயேசு மார்த்தாளை பார்த்து சொன்னதான ஒரு வார்த்தை இது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்னைக்கு சபையில் இருக்கக்கூடியதான ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசித்தீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். என்னுடைய மிஷனரி வாழ்க்கையில், என்னுடைய நார்த் இந்தியா ஊழியத்தில் இந்த வசனம் தான் என்னை ரொம்ப தேற்றின ஒரு வசனம். எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு வியாதிகள் வந்தாலும், அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னே தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்திலலாம் ஒரே ஒரு இந்த வசனத்தை மாத்திரம் தான் நான் எப்போயுமே பிடிப்பேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நானும் என் மனைவியும் முறையாக 2008 திருமணமான பிறகு நாங்கள் போனதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ஊழியமே கிடையாது, ஒன்றுமே இல்லை, விசுவாசிகள் கிடையாது, சபைகள் கிடையாது, யாருமே இல்லை. எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான உதவித்தொகை எவ்வளவு தெரியுமா? எங்களுடைய ஸ்தாபனம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உதவித்தொகை எவ்வளவு தெரியுமா? வெறும் 1500 ரூபாய் மாத்திரம்தான். 1000 ரூபா வீட்டு வாடகை கட்டணும். அந்த 500 ரூபாயில தான் நானும் என் மனைவியும் என்ன பண்ணினோம், குடும்பத்தை நடத்தி கொண்டே வந்தோம். அப்போ
ஒவ்வொரு நேரமும் பசியாய் இருக்கிற நாட்களிலே கர்த்தர் சொன்னதான வார்த்தை என்ன தெரியுமா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இங்கே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், எந்த விதமான கஷ்டங்கள் இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு உங்களிடத்துல சொல்லுகிற வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அது எப்படியாப்பட்ட பிரச்சனையா வேணாலும் இருக்கலாம். இந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் ரொம்ப முக்கியமான ஆட்கள். லாசரு, மார்த்தாள், மரியாள். இந்த மார்த்தாள் மரியாள் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸு. அவங்க லேடிஸ். அவங்க என்ன பண்ண முடியாது, எங்கேயும் போய் வேலை பார்க்க முடியாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் யூதர்கள் அப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கோப்பாக இருந்தாங்க. நீங்கள் ரூத்துனுடைய புஸ்தகத்தை படித்து பாருங்கள். அவங்கெல்லாம் வேலை போய் பார்க்க முடியாது. என்ன பண்ணணும், அங்கே அறுக்கப்பட்டதான நெல் விதைகளை எடுத்துக்கொண்டு வந்து தான் அவங்கெல்லாம் சமைக்கணும். ஏன்னா ஆண்கள் இல்லைன்னா, ஆண்கள் மாத்திரம்தான் போய் சம்பாதிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஒரு குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக இருந்த நபர் யாருன்னா யாரு? லாசரஸ். இப்போ லாசரஸ் மரித்தாயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது குடும்பத்தில்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. அடுத்தது என்ன நடக்கும் தெரியல. ஒருவேளை நம்ம குடும்பத்தில் இருப்போம்ல, நம்மளை ஒருத்தவங்க நம்பி இருப்போம். எங்கள் அப்பா என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாருங்க, எங்கள் அப்பா இருக்கிறவரையும் எனக்கு கவலை இல்லைங்க, எல்லாமே அவர் பார்த்துக்குவார், எனக்கு கஷ்டமே இல்லை. அப்படிப்பட்ட குடும்பங்களை, அநேக குடும்பங்களை நான் பார்த்துருக்குறேன். எங்கள் அப்பா இருக்கிறாங்க, எங்கள் அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய அநேக வாலிப பிள்ளைகளை நான் பார்த்துருக்குறேன். திடீர்னு அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் மார்த்தாலும் மரியாளும் இருந்தாங்க. அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? ஒரு திக்கற்ற நிலைமை. எங்கே போகிறதுன்னு தெரியாது, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஆனால் இயேசு அவருடைய வாழ்க்கையில் வருகிறார். இயேசு வர்றாரு. இயேசுவுக்கு தகவல் சொல்லப்படுது, உங்களுடைய நெருங்கிய நண்பர் என்ன ஆயிட்டாரு? இறந்துட்டார். அவர் வர்றதுக்குள்ளார அடக்கம் பண்ணியாச்சு, கொண்டு போய் வச்சுட்டாங்க. வச்சதுக்கப்புறம் இயேசு வருகிறார், கல்லறைக்கு போகிறார். இயேசு கல்லறையில் போய் அவர் சொல்லுகிறதான வார்த்தை, மார்த்தாளை பார்த்து சொன்ன ஒரே வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். என்னிடத்துல நிறைய பேர் ஜெபிக்கணும்னு வருவாங்க, அநேகர் வருவாங்க, ரட்சிக்கப்பட்டவங்க வருவாங்க, ரட்சிக்கப்படாதவங்க தான் அதிகமாக வருவாங்க. சொல்லுவாங்க, குடும்ப கஷ்டத்தை சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேம்மா, நீங்கள் விசுவாசமாக இருங்க. ஆண்டவரும் இதே வார்த்தையை தான் சொல்லுகிறார். இயேசுவாகிய கர்த்தர் சொன்னதான வார்த்தையும் இதுதான். மார்த்தாளை பார்த்து, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். வேற எதுவுமே சொல்லலை. அங்க பாருங்க, அடுத்தது நம்ம படிக்கலாம், அங்க கொஞ்சம் தள்ளி படிக்கலாம். 41 யாராவது படிங்களேன். எடுத்து போட்டார்கள். இவருடைய 43வது வசனத்தை இன்னொரு முறை வாசிக்கலாம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் சொன்னார். ஆண்டவர் சொன்னதான வார்த்தை, கை வச்செல்லாம் ஜெபம் பண்ணவே இல்லை. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உரத்த சத்தமாய் சொன்னார், லாசருவே வெளியே வா. அந்த வார்த்தை அவனுடைய காதுகளில் விழுந்த உடனே 4 நாளாக செத்து போனதான ஒரு மனிதனுடைய இருதயம் துடிக்க ஆரம்பிக்கிறது. யோசிச்சு பாருங்க, 4 நாள் ஆச்சு செத்து போய். அவனுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சிருக்கும். லாசருனுடைய உடம்பு, அவனுடைய இரத்த நாணங்களில் ரத்தம்லாம் என்ன இருக்குன்னா எல்லாமே புழு பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த எலும்பும் இருக்காது. ஆனால் இந்த 4 நாட்களுக்குள்ளார அவன் சரீரம் நாரத்தக்கதாக அவனுடைய சரீரம் அழுகி போயிடுச்சு. ஆனால் இப்போ
யாரு வானத்தையும் பூமியும் படைத்ததான கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அங்க வந்து கல்லறையில வந்து நின்று லாசரை பார்த்து சொல்லுகிறார், உரத்த சத்தமாய் சொல்லுகிறார், லாசருவே வெளியே வா. ஒரே ஒரு வார்த்தை தான், வெளியில வா. சொன்ன உடனேயே அவனுடைய இருதயம் துடிக்க ஆரம்பிக்கிறது. அழுகி போனதான சரீரம் ஒரு புதிய சரீரத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். ஒரு புதிய சரீரத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். புதிய ஒரு சரீரம், புதிய ஒரு வாழ்க்கை. திக்கற்று இருந்ததான அவனுடைய சகோதரிமார்கள்லாம் பார்க்குறாங்க. அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். அதுதாங்க விசுவாசம். ஒண்ணுமே தெரியாது, அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது, என்ன நடக்கும்னே தெரியாது. சில பேர் குறை சொல்லிக்கிட்டே அலைவாங்க. விசுவாசம் இருக்காது. ஏங்க சபைக்கு போறதில்ல அப்படின்னு கேட்டாங்க. ஐயோ, அந்த பாஸ்டர்னால தான் நாங்கள் சபைக்கு போறதில்லைங்க. யாரு? பாஸ்டர் காரணமா? அவங்களுடைய விசுவாசத்தை சொல்ல மாட்டாங்க. எதனால சபைக்கு போல, ஏன் போல, அவங்க மேல என்ன தப்பு, அதை எதுவுமே பார்க்க மாட்டாங்க. பாஸ்டர் சரியில்லை. அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் எந்த சபையிலுமே நிற்கவே நிற்காது, எந்த சபையிலுமே இருக்கவே மாட்டாங்க. எனக்கு என்னுடைய சபைக்கு வரக்கூடியதான மக்கள்கிட்ட நான் சொல்லுகிற வார்த்தை ஒன்றே ஒன்று தான். பிசாசு உன்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சோதனைகளையும் கொண்டு வர அவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல இருக்கிறான். எப்படி வேணாலும் கொண்டு வருவான். உன்னுடைய மனைவியின் மூலியமா கொண்டு வருவான், உன்னுடைய பிள்ளைகள் மூலியமா கொண்டு வருவான், ஏன் மூலியமா கூட கொண்டு வருவான். நான் கூட கோவப்பட்டு ஏதாவது உன்னை பேசுவேன், சொல்லுவேன், நான் உன்னை திட்டுவேன். பிசாசு ஏன் மூலியமா கூட உன்னை கொண்டு வருவான், ஏதாவது சொல்லுவான். கர்த்தருடைய வேத வசனத்திலிருந்து இயேசுவை என்ன பண்ணினா சோதனை பண்ணினதான அந்த பிசாசு ஒரு பாச வச்சு பண்ண முடியாதா? பண்ணுவான். ஆனா அது பண்ணும்போது நம்முடைய விசுவாசத்திலே உறுதியாக இருந்தால் மாத்திரம்தான் நாம் போகி அடையக்கூடியதான இலக்கை நோக்கி நாம் ஓட முடியும். மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டு இருந்தாக்க நம்ம வாழ்க்கையில் என்னைக்குமே முன்னேற முடியாது, முன்னேறவே முடியாது. நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொண்டது இதுதான். நான் எப்பயுமே ஆண்டவர்கிட்ட சொன்னது இதுதான். என்னை நான் இங்கே பெத்தேல் கிறிஸ்டியன் அசம்பிளியில் நான் சின்ன பிள்ளையில வளர்ந்ததுலேருந்து நார்த் இந்தியாவில் போய் அங்கே ஒருத்தவர் என்கிட்ட இருந்தார். அங்கே ஒரு பாஸ்டர், அவங்க தான் எனக்கு ஹிந்தி கற்றுக் கொடுத்தது. அவங்க பேர் ராஜு. அவங்கள்ட்ட தான் நான் இருந்தேன். நான் மொதல் வாட்டி அங்கே போகும்போது அவர் என்னை என்ன தெரியுமா சொன்னார், நீ எல்லாம் எதுக்கியா வர்ற, ஹிந்தியும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, இங்கெல்லாம் ஊழியம் செஞ்சு நீ என்ன பண்ண போகிற. அவர் கேரளாக்காரர். அவர் என்னை பார்த்து சொன்னதான வார்த்தை, ஒரு ஊழியக்காரர் சொன்னார். அப்படி சொல்லும் போது நான் அவரை ஒன்றுமே இது பண்ணல. இந்த முறை நான் வந்தபோது அவருக்கு 2 கிட்னியுமே ஃபெயிலியர். அவர் எனக்கு தகப்பனை போல. நாங்கள் கேரளாவில் போய் அவரை பார்த்தோம். இன்றைக்கும் எங்கள் வீட்டுக்கு வந்தாக்க அவர் எங்கள் வீட்டில் தான் தங்குவார். அவர் எங்களுடைய சபையை விட்டு போயிட்டார். பிலிவர் சர்ச்சை விட்டு அவர் என்ன பண்ணிட்டார், அவர் என்னால் உடம்பு முடியலன்னு சொல்லி அவர் திரும்பவும் சவுத் இந்தியாவுக்கே வந்துட்டார், கேரளாவுக்கு அவங்க வீட்டுக்கே வந்துட்டார், உடம்பு முடியலன்னு. அப்படி இருந்தாலும் நான் அவரை போய் பார்த்தேன். ஏன் இவைகளெல்லாம் சொல்கிறேன்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொள்ளுகிறதான நாம் எதையுமே பார்க்கக்கூடாது. ஆண்டவரை மாத்திரம்தான் பார்க்கணும், இயேசுவை மாத்திரம்தான் பார்க்கணும், நம்முடைய இலக்கை நோக்கி மாத்திரம்தான் பார்க்கணும். இலக்கை நோக்கி ஓடுகிறவர்கள் அநேகர் இருப்பாங்க, பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் ஜெயிக்கிறவங்க யாரோ, அந்த ஓட்டத்தை யார் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு மாத்திரம்தான் நமக்கு என்ன கொடுக்கப்படும், கிரீடம் கொடுக்கப்படும். பாருங்களேன், இன்னொரு வசனத்தை படிங்க. யாக்கோபின் புஸ்தகத்தில் அதனுடைய 1ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கலாம். பாருங்களேன், யாக்கோபு சொல்லுகிற
என்பதான ஒரு காரியம் யாக்கோபு தன்னுடைய சபைக்கு சொல்கிறார். படிங்க. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை பரீட்சை பார்க்கும்படியாக பிசாசு வருகிறதான ஒவ்வொரு நேரங்களிலும் நம்ம என்ன பண்ணணுமா? சந்தோஷமா ஏத்துக்கணும். வீட்டில் உட்காந்து அழுவக்கூடாது. ஐயோ எனக்கு போச்சு, நீ இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி ஆயிடுச்சு, எனக்கு இப்படிப்பட்ட வியாதி வந்துருச்சு, இப்படிப்பட்ட கஷ்டமா இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. கர்த்தர் உங்களை சோதிக்க விரும்புகிறார். உங்களுடைய விசுவாசத்தினுடைய அளவை பார்க்க விரும்புகிறார். நீங்க எப்படி தான் ஆண்டவருக்குள்ளாக நீங்க விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பிடித்து கொள்ளுகிறீங்கன்னு சொல்லி கர்த்தர் உங்களை சோதித்து பார்க்க விரும்புகிறார். அப்படின்னு தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு முறை அந்த வசனத்தை படிங்கல. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும், அதை மிகுந்த சந்தோஷமாயிருங்கள். 4வது வசனம். நாம என்னதுல என்ன ஆகக்கூடாதான்? ஒன்னுலையுமே குறை இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும்போது நம்ம எதுலையுமே என்ன இருக்கக்கூடாது? குறைவாகவே இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லக்கூடாது, எப்பா நீ ரொம்ப நல்ல பையன்தான் பாலு, நீ ரொம்ப நல்ல பையன், நல்ல ஊழியம் செஞ்ச, ஆனால் உன்கிட்ட இந்த குறை இருக்குப்பா, நீ சரியில்லை, இந்த விஷயத்தில் நீ சரியில்லை அப்படின்னு ஆண்டவர் என்னையை பார்த்து சொல்லக்கூடாது. அதற்காக தான் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை என்ன பண்ணுகிறார்? ஒவ்வொரு முறையும் பரீட்சை பார்க்கிறார். லாசரு, ஆண்டவர் லாசரு மரிச்சது எப்பயோ தெரியும் ஆண்டவருக்கு. தெரியுங்களா உங்களுக்கு? நீங்க படிச்சு பாருங்க. ஆண்டவர் லாசரு கல்லறை வைக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவருக்கு தெரியும். பாருங்களேன், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பாருங்களேன், அந்த 11ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 5ஆம் வசனத்தை படிங்க. 11:5. பாத்தீங்களா? ஆண்டவருக்கு எப்பயே தெரியும் இப்ப வியாதியா இருக்கிறான்னு சொல்லி. அவர் திரும்பவும் என்ன பண்றாரு? வியாதியா இருக்கிறான்னு தெரியும். ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி. இயேசுவுக்கு எல்லாமே தெரியும். நான் சிலுவையில் மரிக்க போகிறேன்றதும் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும் லாசரு மரிக்க போறான்றதும் தெரியும். கொஞ்சம் படிங்களேன், இன்னும் கொஞ்சம் படிங்க. 11ஆவது வசனம் படிங்க. சொல்லிய பின்பு பாருங்க, வியாதியா இருக்கும் போதே அவருக்கு தெரியும், மரிச்சிருவான்னு தெரியும். அப்படி இருந்தும் அவர் கொஞ்ச நாள் டிலே பண்றாரு. ஏன்னா நம்மளுடைய விசுவாசத்தை பரீட்சை பார்க்கணும். மார்த்தாளுடைய விசுவாசத்தை, மரியாளுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்க விரும்பினார். அவன் வியாதியா இருக்கும் போதே இயேசு போயிருக்கலாம். அவனை மறிக்க விடுற அளவுக்கு தேவை கிடையாது. அவன் வியாதியா இருக்கும் போதே குணமாக்கி அவனை சரி பண்ணியிருக்கலாமே. ஆனா ஆண்டவர் அப்படி நினைக்கல. ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில ஒரு சோதனையை கொடுக்க விரும்பினார். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ என் பொண்ணு பார்த்தீங்கன்னா 9th படிக்கிறா. உனக்கு பரீட்சையே கிடையாது அப்படின்னு சொன்னா அவள் அடுத்தது 10, 12வது முடிச்சுட்டு 10, 12வது வரலையும் படிச்சுக்கிட்டே இருக்கிறான்னே வச்சுக்கோமே. ஆனால் காலேஜ் போகும்போது அவளுக்கு தகுந்ததான அந்த ஒரு தகுதி, வேலைக்கு போகிறதான அந்த தகுதி அந்த இருக்குல்ல, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இவன் இந்த வேலைக்கு இந்த தகுதி இருக்குதா அப்படின்றது எப்போ தெரியும்? எப்படி தெரியும்? ஒரு சாதாரண ஒரு படிப்புக்கு என்ன தேவைப்படுது? நீங்கள் சாதாரண ஒரு வேலைக்கு போங்களேன், ஒன்றும் கிடையாது. பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் போடுற வேலைக்கு போங்க. அவங்க முதல்ல என்ன தெரியுமா கேட்பாங்க? தம்பி, நீ முதல்ல எங்கேயாவது வேலை பார்த்துருக்கியா? என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்த? அங்கே எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்க?
எல்லாம் கேட்பாங்க. அதுதான் இன்டர்வியூ. ஆண்டவர் பரலோக தேவனாகிய கர்த்தர் என்ன பண்றாரு? நம்முடைய விசுவாசத்தை பரீட்சை பார்த்து நாம் பரலோகத்துக்கு போகும்போது தகுதியானவர்களா என்று நம்மளை சோதிக்கும்படியாக தான் அவர் சோதிக்கிறார். சும்மா போக முடியாது பரலோகத்துக்கு. ஞானஸ்தானம் எடுத்தா பரலோகத்துக்கு போயிடலாம், திருவிருந்து எடுத்தா போயிடலாம், தசமபாகம் கொடுத்தா போயிடலாம், அப்படிலாம் போகவே முடியாது. அதற்கு கர்த்தர் நம்மை பரீட்சை பார்த்து கொண்டிருக்கிறார், நம்முடைய விசுவாசத்தை அளந்து கொண்டிருக்கிறார். அதற்கு தகுந்ததான அந்த பரிசுத்தமான இடத்துக்கு அவர் ஆண்டவர் வச்சிருக்கிறதான அந்த விலையேற பெற்றதான அந்த இடத்துக்கு போகணும்னா அதற்கு ஒரு சில தகுதிகள் தேவை. அதை தான் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இப்போ யாக்கோபின் புஸ்தகத்தில் வந்துடுவோம். யாக்கோபின் புஸ்தகத்தை பாருங்க, 12வது வசனம் 11லேருந்து படிங்க. சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதில் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போம். ஐசுவரியவானும் அப்படியே தன் வழிகளில் வாடிப்போம். 12வது வசனத்தை படிக்கலாம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தம்மிடத்தில் அவர் என்ன பண்ணுவானா? அவருக்கு என்ன கொடுப்பாரா? ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். இன்னொரு முறை படிக்கலாம் இந்த வசனத்தை. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. எப்ப உத்தமனாக விளங்குவான்? அவனுடைய வாழ்க்கையில வரக்கூடிய சோதனைகளை அவன் என்ன பண்ணணும்னா ஒவ்வொன்றா அவன் என்ன ஆகணும்? தாண்டணும். அவனுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனையாக இருக்கலாம், வியாதிகளாக இருக்கலாம், கஷ்டங்களாக இருக்கலாம், கண்ணீராக இருக்கலாம், எல்லாத்தையும் அவன் ஒவ்வொன்றா தாண்டணும். அதை அவனுடைய விசுவாசத்தோடு தாண்டணும். அந்த விசுவாசத்தில் அவன் தாண்டின பிறகு அங்க சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தை, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்முடைய அன்பு கூறத்தக்கதான வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் எத்தனை பேருக்கு ஜீவ கிரீடம் வேணும்? எல்லாருக்கும் ஜீவ கிரீடம் வேணும். அப்படின்னா எல்லாருக்கும் ஜீவ கிரீடம் வேணும்னா எல்லாருமே சோதனை அனுபவிக்கணும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும், விசுவாசத்தோடு ஆண்டவரை பற்றி கொள்ளணும். நான் உங்களுக்கு இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாமினுடைய விசுவாசத்தை குறித்து நான் இன்னொரு உதாரணத்தை நான் சொல்லிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாரும் இன்னொரு விஷயம் நம்ம படிக்கலாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் பாருங்களேன். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் ஊழியத்துக்கு வந்தபோது ஆண்டவர் எனக்கு இதை தான் சொன்னார். அதனால தான் நான் இது அதிகமாக நான் படிப்பேன். 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க. போதும் 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 பாருங்க. இப்ப ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? ஆபிரகாமுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாரு. என்ன கட்டளை? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இதான் கட்டளை, வேற எதுவுமே கிடையாது. இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கும் முதல்ல இருந்து என்ன இருக்கு? ஒரு மிகப்பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். 11வது அதிகாரத்தை நல்லா படிச்சு பாருங்க. 11ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் எந்த விதமான கனெக்ஷனுமே கிடையாது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் யாருன்னே தெரியாது, ஒன்றும் பேரே தெரியாது, யாருன்னே தெரியாது. இப்போ திடீர்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நைட்டு அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். வார்த்தையின் மூலியமாக ஒரு தரிசனம் கிடைக்கிறது. என்ன தரிசனம்? அந்த வசனத்தை தான் நீங்கள் 1வது வசனமாக படிச்சீங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. யாருன்னே தெரியல, உருவமும் தெரியல. அவங்க தகப்பன் வீட்டில் இருந்ததான அநேக சுரூபங்கள் இருந்தது இல்லை. அதில் ஏதாவது ஒரு சுரூபம் இப்படி இப்படின்னு வாய் அசைச்சிருந்தா கூட ஆபிரகாம் கொஞ்சம் சரி நல்லா விசுவாசிச்சாருன்னு சொல்லலாம். உருவமே இல்லை, ஒரு வார்த்தை மாத்திரம், சவுண்டு மாத்திரம் காதில் கேட்கிறாரு.
என்ன கேட்குறாரு? நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன் தகப்பன் வீட்டை விட்டுரு. அதுக்கப்புறம் தான் வாக்குத்தத்தம் சொல்லப்படுது. என்ன வாக்குத்தத்தம்னா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமையாக்குவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நிறைய வாக்குத்தத்த வசனங்களை கொடுக்குறாரு அவனுக்கு நம்பிக்கை உண்டாகணும்னு சொல்லி. ஆனால் ஆபிரகாமுக்கு கிடைச்ச ஒரே ஒரு கட்டளை என்ன? தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு போகணும். அதான், வேற எதுவுமே இல்லை. ஆனால் 5வது வசனத்தை பாருங்களேன். 5வது வசனத்தை பாருங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க? புறப்பட்டாச்சு. இப்ப அவங்க புறப்பட்டாங்க. முதல் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு நீ புறப்பட்டு போன்றாரு. இப்ப 5வது வசனத்துல அவங்க வந்து கானான் தேசத்துக்கு தான் போறோன்றதே அவங்களுக்கு தெரியாது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னோமே, ஆண்டவர் வந்து என்கிட்ட வந்து நைட்டு சொல்றாரு, இப்பா பால் நீ எந்திரிச்சு காலையில் எந்திரிச்சு பொட்டியில் எல்லா துணிமணியெல்லாம் வை, உன் ஒய்ஃப் அழைச்சிக்கோ, நீ போ. எங்கே போகிறது? அட்ரஸ் இல்லையே, எங்கே போகிறது? நீ போ. அட்ரஸே இல்லாமல் எங்கெங்க போகிறது? ஆனால் ஆபிரகாம் செய்த காரியம் என்னன்னா, ஒரே ஒரு காரியம்தான். அவன் என்னென்றையோ பார்த்தான், அதெல்லாம் வந்து அவன்கிட்ட பேசலை. ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் அவன் கேட்டான், அதற்கு ஒன்றுமே இல்லை. அந்த வார்த்தையை விசுவாசித்தான். அவன் பொட்டியெல்லாம் கட்டினா, தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு கிளம்பிட்டான். அல்லேலூயா. அதனால தான் அவர் என்னன்னு சொல்கிறேன் தெரியுமா? விசுவாசத்தின் தகப்பன். அவரை விசுவாசத்தின் தகப்பன்னு வந்து நான் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் நான் ஒவ்வொரு வாட்டியும் கேட்பேன், ஆண்டவரே விசுவாசத்தின் தகப்பன் ஏன் சொல்கிறாங்க? ஏன் சொல்கிறாங்க விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்கிறாங்களே ஆபிரகாமே, ஏன் சொல்கிறாங்க? அப்போ தான் ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். 12வது வசனத்தை 12ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் நல்லா படிப்பா நீனு அப்படின்னு. அப்போ படித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உணரப்பட்டது, நான் பார்த்து தெரிந்து கொண்டதான காரியம் என்ன தெரிஞ்சு கொண்டேன்னா, ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம் ஆபிரகாமினுடைய விசுவாசத்தை நான் பார்த்து தெரிந்து கொண்டேன். தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு போகிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, தெரியுங்களா? ரொம்ப கஷ்டம். அதுவும் சொந்த இடத்த விட்டுட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். நானும் என் மனைவியும் அதெல்லாம் ரொம்ப பட்டிருக்கோம். பயங்கரமாக சேஞ்ச் ஆகும். ஒன்றும் இல்லை, நீங்கள் இங்கே இருக்கிற ஆந்திராவை தாண்டி பாருங்கள், ரொம்ப கஷ்டம். நான் இங்கேருந்து வரும்போது கேரளாவுக்கு வந்தேன். நம்ம சவுத் இந்தியா தான். கேரளாவில் வந்து என்னால் வந்து ஒன்றுமே பேச முடியல, மலையாளம் தான். மலையாளத்தில் நமக்கு மலையாளம் தெரியாது, எனக்கு மலையாளம் தெரியாது. மலையாளத்தில் என்ன பேசுகிறது, எப்படி பேசுகிறது, ஒரு டீ காபி கேட்கணுன்னாலும் கஷ்டமாக இருந்துச்சு, ஒரு கடையில் போய் டீ குடிக்கணுன்னாலும் கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு சில இடங்கள்லாம் போய் சுற்றி பார்த்தோம், இதெல்லாம் போனோம். அப்போ அவங்க டிக்கெட் எடுக்கிறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் நார்த் இந்தியாவுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாப்பொடி இதெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டே போவோம். இதுக்கு என்ன பேருன்னு தெரியாது. என் மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு பழம் வாங்க போனோன்னா பழக்கடையில் போய் அங்கே நின்றுக்குவாங்க. நின்றுக்கிட்டு இதை கொடுங்க, இது கொடுங்க அப்படின்னு கேட்டு தான் வாங்குவாங்க. நாங்கள் போன காலத்தில் ஒன்றுமே தெரியாது, ரொம்ப கஷ்டம். மொழி மாறிடும், அங்கே இருக்கிற சாப்பாடு முறைகள் வேறு, சாப்பாடெல்லாம் கஷ்டம். இங்கே வந்து நம்ம 3 வேளையும் வந்து 2 வேளை டிஃபன், காலையில் இட்லி கிடைக்கும் சுட சுட, நைட்டு தோசை, மத்தியானம் சாப்பாடு. அங்கே 3 வேளையும் சப்பாத்தி தான். 3 வேளையும் சப்பாத்தி தான் சாப்பிட்ணும். உருளைக்கிழங்கு சப்பாத்தி, சுண்டல் சப்பாத்தி அப்படின்னு நம்ம ஆளுங்களை கொண்டு போய் விட்டா என்ன ஆகும்? 3 வேளையும் சோறு சாப்பிட்ற ஆளுங்களை போய் விட்டு நீ 3 வேளையும் சப்பாத்தி சாப்பிட்றான்னா என்ன ஆகும்? அப்படி சாப்பிட்டு நானும் என் மனைவியும் குண்டாயிருக்கணும் பார்த்துக்குங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அவைகளெல்லாம் ரொம்ப கஷ்டம். அங்கே இருக்கக்கூடியதான மொழிகளை, அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரம். அங்கே நைட்டு 12 மணிக்கு தான் கல்யாணம். ஒரு முறை சகோதரர் ஸ்டீஃபன் எனக்கு ஃபோன் பண்ணார், நைட்டு 10 மணிக்கு 10:30 இருக்கும் ஃபோன் பண்ணார்.
அப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு நலம் விசாரிக்க ஃபோன் பண்ணார். நான் சொன்னேன், நான் ஒரு கல்யாணத்துக்கு போகிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கேன். நைட்டு 10 மணிக்கு கல்யாணம்மா. ஆமாம், 12 மணிக்கு தான் மாப்பிள்ளை தாலி கட்டுவார். நைட்டு 12 மணிக்கு தான் மாப்பிள்ளை தாலி கட்டுவார். அதனால் நாங்கள் 10 மணிக்கு போயிட்டுருக்கோம். 12 மணிக்கு நைட்டு 12 மணிக்கு தான் எங்களுக்கு சாப்பாடு. அங்கே கலாச்சாரங்கள் வேறு, அங்கே இருக்கிறதான முறைமைகள் வேறு, எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனால் அதே போல் தான் ஆபிரகாமும் என்ன பண்ணினாருன்னா, தகப்பன் வீட்டை விட்டுட்டு போகிறதுன்னா அவ்வளோ சாமான விஷயம் இல்லை. இன்னொரு தேசத்துக்கு போகணும். என் மனைவியை புதுசாக நான் கல்யாணம் ஆகி 2008 எனக்கு போகும்போது எனக்கு விசுவாசம் இருந்தது. ஒரு பக்கத்தில் ஒரு பயம் இருந்துச்சு. இப்படி ஒரு பொண்ணை நான் அழைச்சிக்கிட்டு இவ்வளோ தூரம் போகிறேன், ஹிந்தி வேற பாதி தெரியாது, போய் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அவங்க வீட்டில் நான் என்ன சொல்கிறது? அவங்க என்னை நம்பி கொடுத்துருக்குறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதே போல தான் ஆபிரகாமும் பயங்கரமாக பயப்பட்டார். தன்னுடைய மனைவியை குறித்து தானே ஒரு பயம் அவருக்கு இருந்திருக்கும். சாதாரண விஷயம் இல்லை. அவைகளை எல்லாவற்றையும் விசுவாசத்தினாலே ஜெயித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் விசுவாசத்தினால தான் நம்ம ஜெயிக்கணும். பிசாசு என்ன வேணாலும் செய்வான். எவ்வளவு கஷ்டங்கள் வேணாலும் வரும், வியாதிகள் வரும், கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். அவைகள் எல்லாவற்றையும் ஒரே ஒரு வார்த்தை தான், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நம்முடைய விசுவாசம் தான் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். அது நம்மகிட்ட தான் இருக்கு. அப்படின்னும் போது நாம் ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும்னா, கர்த்தரை விசுவாசித்து அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம், ஆண்டவரே நாங்களும் உம்மை விசுவாசிக்கணும். எங்களுடைய வாழ்க்கையில் வருகிறதான எல்லா விதமான சோதனைகளிலும், கஷ்டங்களிலும், பிரச்சனைகளிலும், வியாதிகள் இருக்கலாம், அவைகளெல்லாம் நீங்கள் விசுவாசத்தோடு ஜெயிக்கணும். அதுக்காக கர்த்தரை நோக்கி கண்களை மூடி நாம் கர்த்தர்கிட்ட கேட்போமா? நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, உம்முடைய பரிசுத்தமான இந்த வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்திலே எந்த விதத்திலும் குறைவுபட்டவர்களாய் இருக்கக்கூடாது. பிசாசானவன் எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறதான ஒவ்வொரு பிரச்சனைகளையும், கஷ்டங்களையும், ஆண்டவரே வியாதிகளையும் விசுவாசத்தோடு ஜெயிக்கத்தக்கதான கர்த்தர் எங்களுக்கு பலனை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவாதி தேவன் எங்கள் அருகாமையில் இருக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே நாங்கள் விசுவாச ஓட்டத்திலே பூரணமாய் ஓடத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை பண்ணும். இங்கே இருக்கிறதான ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. விசுவாசித்து நான் தொடர்ந்து ஓடுகிறேன். ஆமென். முற்றுமுடிய என்னை அவர் பாதுகாத்து நடத்த வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க. ஆமென். கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட் எல்லாரும் ஒப்பு கொடுப்பீங்களா? ஹல்லேலூயா. அவர் என்னை முற்றுமுடிய பாதுகாக்க வழி நடத்த வல்லவர். விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் விசுவாசிக்கிறேன். அழைக்கப்பட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட உண்மையாயிருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின ஒரு விசுவாசம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை ஆமென் நடப்பித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவன் நம்மோடு கூட இருந்து ஆமென் எப்பெல்லாம் விசுவாசத்தோட ஜெபிக்கிறோம், இப்பெல்லாம் நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்த்து அற்புதம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த விசுவாச ஓட்டத்தில் நாம் உறுதியாயிருந்து ஜாக்கிரதையாயிருந்து இந்த பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு தொடர்ந்து ஓட கர்த்தர் பலன் தருவாராக, கிருபை அளிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் நம்மை பலப்படுத்தட்டும். ஆமென் சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி சோதரம் பண்ணுவோமா? ஒரு 10 சோதரம் சொல்லுங்க. சோதரன் 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 சோதரன். பல்லவி பாடும் பொழுது அர்ப்பணிப்போடு உங்க காணிக்கை நீங்க செலுத்துங்க. ஹல்லேலூயா.
Glory. Praise the Lord. ஸ்தோத்திரம். Thank you Jesus. Hallelujah. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே உம்மை துதிப்பேன், என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரை நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன், இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கின்றேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே உம்மை துதிப்பேன், என் உயிரே உம்மை துதிப்பேன், என் உயிரே உம்மை துதிப்பேன். Praise the Lord. ஜெபிப்போம். Praise the Lord. அன்புள்ள பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆராதனை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். விசுவாசத்தை குறித்து தியானித்திருக்கிறோம். நீ விசுவாசத்தில் தேவனுடைய மகிமையை காண்பாய். எத்தனை உண்மையான வார்த்தை. இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஓடுகிற இந்த ஓட்டத்தில் ஆண்டவரே விசுவாசத்தோடு எள்ளளவும் ஆண்டவரே விசுவாச குறைவு எங்கள் வாழ்க்கையில் வந்து விடாதபடி ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் மனர்மயமாயிருந்து தொடர்ந்து ஓட பலன் தாங்க, கிருபை தாங்க. ஆபிரகாமை குறித்து நாங்கள் தியானித்தோம். அருமையான தம்பி பாஸ்டர் பால் அவருடைய அனுபவத்தெல்லாம் நாங்கள் கேட்டோம். தேவனுடைய பிள்ளையை நீர் எப்படியெல்லாம் இந்த விசுவாசத்திற்கு ஏற்றபடி நீ நடத்துகிறீர், ஆசீர்வதிக்கிறீர். கர்த்தாவே, அப்படியாய் பரிசுத்த வேதாமத்தில் எண்ணற்ற சாட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாய் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்க, ஆமேன். பாரமான யாவற்றையும் எங்களை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசுவையே நோக்கி தொடர்ந்து ஓடும்படி எங்களுக்கு கிருபை தாங்க. ஜெபங்களை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஊழியத்தை நேசித்து உடைய பிள்ளைகள் கொடுத்த அன்பின் காணிக்கைகள் அங்கீகரித்து ஆசீர்வதிங்க. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஒவ்வொரு குடும்பத்தையும், தனிப்பட்ட நபர்களையும், பிள்ளைகளையும், சந்ததிகளையும், சகல பிரயாசங்களையும், ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பீராக. நாம மகிமைப்படட்டும். ஜெபங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானவருடன் இருக்கும் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இந்த வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, எல்லாம் சொல்லுவோமா? அல்லேலூயா, glory, glory, glory. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, ஆமென். என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. Praise the Lord. ஸ்தோத்திரம். Amen. Thank you and God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள். Praise the Lord, praise the Lord, praise the Lord. எல்லாருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். Thank you. God bless you.